ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் கழித்து சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு ஆங்காங்கே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்பட்டு ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவராஜ்யத்துக்காக உழைத்து சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு உபதேசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்கென்று இரத்த சாட்சியாக தங்கள் ஜீவனை கொடுத்து பக்தியிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்மையிலும் தங்களை காத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் ஆண்டவர் 7 சபைகளுக்கு சொல்லும்போது சொல்றார், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலோ உயிரோடு. ஏன் ஆண்டவர் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் உயிரோட தான் இருக்கார். இன்றைக்கும் இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்ட அந்த சோதரி இந்து மார்க்கத்தை வந்து ரட்சிக்கப்பட்டு 35 வருஷம் கிட்ட 30 வருஷத்துக்கு மேல கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். அவருடைய கணவர் யாகோபா முனிவருடைய பக்தர். இந்த சோதரிக்கு அந்த குடும்பத்தில் அமைந்ததுனால இந்த சோதரிக்கு பைபிள் கூட வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, கோயிலுக்கு போகக்கூடாது. பயங்கர கட்டுப்பாட்டுக்குள் இந்த சோதரி இருக்கின்ற பொழுதும் அவர்கள் கர்த்தர் மேல விசுவாசம் உடையவர்களாக இருந்தார். காலம் கடந்தது. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்த பின்பு ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக அவருடைய கணவர் அவர்கள் போகிற கோயிலுக்கு போனார். அல்லேலூயா. நம்ம தன்னுடைய பக்தியை விடல, தேவன் உள்ள உறுதியை அவர்கள் விடல. தேவன் அவர்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் செய்ய ஆரம்பித்தார். அது விஷயமா தான் வந்திருக்காங்க, கூப்பிட்டு விட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தன் பிள்ளையை குறித்த கவலைகளை சொல்லிக்கிட்டு, ஒண்ணு நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, அருமையா வேலை பார்க்கிற பிள்ளை, அதுகளுக்கு எதிர்காலத்தை குறித்த காரியத்தை குறித்த கவலை. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இயேசு ஜீவிக்கிறார்களா? நம்ம அப்படி பார்க்கணும் சிஸ்டர், இயேசு ஜீவிக்கிறார்கள், அது அப்படியே யோசிக்க. அப்புறம் 3வது முறை கேட்டேன், ஏம்மா இயேசு உயிரோட இருக்காரா இல்லையா? நான் என் கேள்வி இருக்காருன்னு அண்ணன் தான் கூப்பிட்டேன், இருக்காருன்னு. பிறகு ஏன் கவலைப்படுற? அவர் தான் உயிரையே கொடுத்துட்டார உனக்கு, நீ தான் அவரை விசுவாசிக்கல. தன் ஜீவனே அவர் கொடுத்தவர், கூட உன் குடும்பத்துக்கு தேவையான நன்மை கொடுக்காம இருப்பாரு. உயிரையே கொடுத்துட்டாருயா, இதுக்கு மேல என்ன உங்களுக்கு எனக்கு அவர் தரணும்? என்னத்தை அவர் வச்சிருக்காரு? எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுத்துட்டார். அதான் சொன்னார், நான் மரித்தேன். வெள்ளிக்கிழமை அவர் மரித்ததை குறித்து உலகமெங்கும் கொண்டாடினார்கள், துக்கம் கொண்டாடினார்கள். நாமும் ஒரு ஆராதனை நடத்தினோம். அதனால நம்ம ஏன் விடுவாங்க? ஒரு தேவனை ஆராய்ப்பதற்கு ஒரு நேரத்தை நடத்தினோம். அந்த நாளே அவர் மரித்தார். அவர் ஏன் மரித்தார்? அவர் மரணத்தை எல்லாரும் பார்த்தாங்க. சீஷர்கள், யோவான் பார்க்கிறார், மகன் மரியாள் பார்க்கிறார், தாய் மரியாள் பார்க்கிறார்.
அவர் மரித்தது எல்லாருக்கும் தெரியும். அவர் மரித்த பொழுது மனுக்குலத்துக்குரிய பாவ பரிகாரம் முடிந்து விட்டது. இப்படி சொல்றீங்க, நான் மட்டும் சொல்லல, சங்க வேதநாயகம் சாஸ்திரியார் பெரியார் அவரும் அது எப்படி அவர் மரித்த உடனே பரிகாரம் முடிஞ்சிட்டு அவருக்கு இருந்த கள்ளம் ஒண்ணு கேட்கிறா. என்ன கேட்கிறா? ஆண்டவரே, நீ உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேற நினைத்தலாம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதா? மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் ரத்தம் எப்பொழுது சிந்தப்பட்டு அவர் மரணத்தை ருசி பார்த்தாரோ, மரித்தாரோ, அப்பொழுதே மனுக்குலத்துக்குரிய பாவ பரிகாரம் நடந்து முடிந்து விட்டது. அதனால்தான் அந்த கள்ளனை தான் கூட கூட்டிட்டே போயிட்டார். என்ன அம்பாச்சியம்! ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டாம், கோயிலுக்கு வர வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டாம், அதிக வேண்டாம், காணிக்கு எடுத்து போட வேண்டாம், என்னென்னலாம் ஒண்ணு இல்லாம அவன் அப்படியே பரதேசி பையன் உயிர்த்த பாவ பரிகாரம் முடிஞ்சிடல சார். பாவ பரிகாரத்தை அதுக்குதான உலகத்துக்கு வந்தார். பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியை பலியாகிவிட்டது. பறையை எதுக்கு அவர் உயிர் செல்லணும்? அவன் முடிஞ்சிட்ட. அச்சோட அது முடிஞ்சிருந்தா ஒரே ஒருத்தன் நாம் பரதேசுக்கு போயிருப்பான். புரியுதா? ராஜரத்னம் ரட்சிக்கப்பட சபை உண்டாகணும். அதில் நீங்க தான் சபை, இந்த கட்டணத்துல. இதற்கு அவருடைய மரணத்தை முத்திரை, ராஜ முத்திரை போடுவது போல அந்த மரணத்தை அவர் ஜெயித்து அவர் உயிர் தந்ததாயா சபை உண்டாகும். பாவ பரிகாரம் அவருடைய மரணத்தினாலே உண்டானது. அவருடைய உயிர் தந்ததினாலே சபையை தேவன் உருவாக்கினார். ஆண்டவர் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யார் சபை? நீங்க தான், நான் தான். பவுல் சொல்றார், என் உம்முடைய தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை விசாரிப்பதற்கு கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிறார். ஆனால் விலையேற பெற்றவர்கள் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் இயேசுவின் மரணம் என்றால், நாணயத்தின் மறுபக்கம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். இன்றைக்கு உயிரோட இருக்கார். அவர் உயிர்த்தெழுதலை எந்த அப்போஸ்தலனும் நம்பவில்லை. கூட 3 வருஷம் உட்கார்ந்துகிட்டே சாப்பிட்டு படுத்து தூங்கி மார்பிள் அப்படியே சாய்ந்துகிட்டு இறந்த சீட்சன் கூட நம்பலையா இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒரு உலகத்தில் இருக்கும் போது மறுபடி சொன்னார், நான் மறுப்பேன், மறுபடி உயிரோடு எழுந்து. கேட்கறதுக்கு அவர் ஐயோ, அவர் மறிப்பங்களா சொல்லுகிறாரு. ஒரு 101 வயசு இருந்தான்னா நம்மளும் கூட இருந்து அவர்கிட்ட இறையலாம். அவரு கூட சீசரா போனா என்ன மதிப்பு. மாற்றாள் வீட்டுக்கு போயிட்டா மாற்றாள் உடனே நம்ம சாப்பாடு பண்ணிக்கலாம். ஆனா அவர் கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம்னா
இதெல்லாம் போக அந்த வனாந்தரத்துல இருந்தா யார்கிட்ட என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது சீசர்களை மிஞ்சு. அந்த கூட்டத்துல 5 மீன் ஒருத்தன் பையன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஊழியக்காரட்ட கவனமா இருக்க, உங்க பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோம். ஆமா, அத்தனை கூட்டத்துல அவன் ஜாக்கிரதை பார்த்துட்டான். ஆண்டவர் சொல்றான், நான் மரிப்பேன் ஆனால் உயிரோடு எழுந்திருப்பேன். அவர் உயிரோடு எழுந்திருப்பதை எவரும் முதல்ல நம்பி இருந்தா கந்த வர்க்கங்களை எடுத்துட்டு போக மாட்டேன். ஐயோ, இந்த கல்லை யார் புரட்டி போடுவா, அவர் சரீரத்துல பண்ணடமே அப்படின்னு போறார். ஆனால் உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்காத ஒரு கூட்டத்தை தான் தாங்களுடைய கர்த்தர் வச்சிருக்க. நம்மளை வச்சிருக்காருல்ல, எல்லாத்தையும் விசுவாசிக்கோமோ சொல்லுங்க, எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோமா? ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், ஒரு கஷ்டம் வந்துட்டா போதும், ஒரு பலவீனம் வந்துட்டா போதும், ஏசுநாதர் உயிரோட இருக்காரா இல்லை? அதான் அவர் சொல்றார், சதா காலங்களிலும் நீ வாழ்ந்திருந்தாலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நீ தாழ்ந்திருந்தாலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பலமுள்ளவனா இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பலவீனப்பட்டாலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நீ ஆரோக்கியமா இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நீ சுகவீனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறேன், நீ மகிழ்ச்சியா இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நீ கவலை கொண்ட மனிதனாய் இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் என்னையே தந்துட்டேன, பிறகு எதுக்கு கவலைப்பட? சரி, இயேசு உயிர்த்தெழுந்தார்ல, ஏன் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார்? ஏன் மரணம் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை? மரித்த இயேசு ஏன் மரித்தவராக இல்லாமல் உயிர்த்தெழுந்தவராக அவர் மரணத்தை ஜெயித்தவராக? நீங்க இதிகாசங்கள், புராணங்கள், அவதாரங்களை படிச்சு பாருங்க. அவதாரம் எடுக்கும், செத்து போகும், திரும்ப அது எந்திக்காது. ஆமா, இந்த கேள்வியை ஒரு இந்து நண்பர் என்கிட்ட சொன்னார். எல்லாம் அற்புதம் செஞ்சது, கடைசியில சாமி செத்து போச்சு, பரிதாமா செத்து போச்சியா, ஏன் தெரியல? எங்க சாமி உயிரோட இருக்கார், எங்க சாமி உயிரோட இருக்கார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஏன் அவர் உயிர்த்தார்? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் வலயத்தில் இருக்கும்போது சோதனைக்காரர் வந்து சொல்றார், நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த கல்லுகள் அதே சமயம் பிரதான ஆச்சாரியர் கேட்க, நீ தேவனுடைய குமாரனா? ஆமா. சிலுவையில் அறையப்பட்டப்போ இவன் தேவன் பேரில் பற்றுதலா இருந்த தேவனுடைய குமாரனால இறங்கி வரட்டும், இறங்கி வரல. அவர் தேவனுடைய குமாரனான் என்பதை நிரூபிக்கும்படிக்கு அவர் முதலாவது உயிர்த்தார். தேவ குமாரன் மனது போல கேத்ரா சபைக்கு சொல்லும்,
தேவகுமாரனா சொல்றாங்க. தேவகுமாரனா எப்படி? நிறைய தேவகுமாரர்கள் உண்டு, அது தெரியும் உங்களுக்கு. தேவகுமாரன் என்றால் கிரேக்க பதத்தில் தெய்வத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பல்லோ கிரேக் மித்தாலஜி, அவனுடைய பாத்தீங்கன்னா அப்பல்லோ ஒரு தேவகுமாரன். ராயன் யாரு? ரோம பேர ராயன், அவன் பேரு தேவகுமாரன். தேவகுமாரன் என்று சொன்னால் யாரு? ஒரே ஒருத்தர், கன்னியின் வயிற்றில், கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்த இயேசு ஆகிய கர்த்தர். அவர் ஒருத்தர் தான் தேவகுமார். அவர் தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார். அவர் நிரூபிக்கப்பட்டவர் தேவகுமாரன். அவருடைய அர்த்தம் என்ன? அவர் ரட்சகர், உன்னை ரட்சிக்க வல்லமை உடையவர். ரட்சண்யத்தை இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஜீவனை கொடுத்தவர். என்கிட்ட சிலர் கர்த்தர் பேசினார், ஒரே வார்த்தை கர்த்தர், கன்னி மரியாளின் மைந்தன் இயேசுவாகிய கர்த்தர் பேசினார். எஸ் அப்படின்றா அவன் ஸ்பிரிட் கரெக்ட். இல்ல, ஏன் கர்த்தர் பேசுறான்னா அவன் ஸ்பிரிட் அவுட். எனக்கு ஒரு கர்த்தர், வெல்ஃபிரடுக்கு ஒரு கர்த்தர், பிரசாத்துக்கு ஒரு கர்த்தர் ஐயா இருக்காரு. இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பிலிப்பியர் 2:11, 10:11, 9:10-11 வாசிக்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால் யாவும் முழங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. கர்த்தர்னு சொன்ன என்ன தெரியுமா? யெகோவா, யாவே. அதுதான் உள்ளது. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேல நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் உயிர்த்தெழுந்து என்ன தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமம் மீதான நாமம், எல்லா நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் மீதான நாமம், எல்லா நாமம் இந்த நாமம். பாவத்தை போக்கோ பயமடை நீக்கோ பரம சந்தோஷ கழிக்கோ. பாவத்தை போக்கோ பயமடை நீக்கோ பரம சந்தோஷ கழிக்கோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லையில்லா நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லையில்லா நாமம், இந்த நாமம். அவருக்கு வானத்தில் முதல்ல சகல அதிகாரம் அடையலாம். முழங்கால் யாவும் முடங்குகிறதா. ஆவே அவர் தேவகுமாரன் என்று ரூபிக்கப்படும்படி அவர் உயிரோடு தேவன் அவர் எழுப்பினார். எழுந்த ஆண்டவர் இயேசு நாம் வாசித்த யோவான் 20 சொல்றார், நீ என்னை சொல்லாதே, நான் என் தேவன் உங்கள் தேவன் இன்னும் ஏறி போகவில்லை.
ஏன் அதான் ஆண்டவர் சொல்ற? மகிமை இழந்தவராய் உயிர்த்தெழுந்த ரட்சகர் வருவாரே சொல்லுகிறார். இதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. பிரதான ஆச்சாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை தன் பாவத்திற்காக ஜனத்தின் பாவத்திற்காகவும் பலி செலுத்தி அந்த பலியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகாபரிசுத்த தலத்திற்குள் போய் அந்த கிருபாசனத்தின் மேல் அந்த ரத்தத்தை அவன் செலுத்த பாவ நிவர்த்தி பூரணப்படும். ஆண்டவர் இயேசு அளிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி தமது ரத்தத்தை சிந்தினவர். பிதாவாகிய தேவன் தனக்கு கொடுத்த செயலை நான் முடித்து விட்டேன் என்பதை அவர் பரலோகத்தின் தேவனிடத்தில் போய் அவருடைய இரத்தத்தை என்னது ஆண்டவர் பரலோகத்தின் தேவனிடத்திலே அவர் தாம் முடித்ததை அவர் காண்பிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் எங்க போகல, எங்க ஏறி போகல, பரலோகத்துக்கு ஏறி போகல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாய் உடைய ரத்தம் இன்றைக்கும் மலர்ந்த புதிய புஷ்பத்தை போல. இந்த ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம், மேலானவளை பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் பழிவாங்கும்படி பேசியது, இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிறதா இருக்கு. எபிரேயர் எழுதப்பட்ட நிருபம் 12 அதிகாரம் 24 வசனம் பக்கம் 310. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவரை பேசுகிற ரத்தமாகிய தேடிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதாக, தகுதிப்படுத்துகிறதாக, பரிந்து பேசுகிறதாக. நம் மகள் பலவீனம், நம் மகன் பலவீனன், இவனுக்கு உதவி செய்யும், மேல் இறக்கமாயிரும், தயவாயிரும், மன்னித்தரணும், அபிஷேகித்தரணும், உபயோகப்படுத்தி அருளும் என்று பரிந்து பேசுகிற ரத்தத்தின் நாம் வந்து ஆண்டோடைய ரத்தம் இன்னைக்கும் நம்மளை தேவனை ஆராதிப்பதற்கு என்ன செய்யறது? தகுதிப்படுத்தும். இந்த ரத்தம் இல்லாம நாம இங்க நின்று ஆராதிக்கணும். நம்ம பக்தியோ, நம்ம ஜபமோ, உபவாசமோ, நம்ம நற்கிரியலோ தேவனை ஆராதிக்க தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையில் சிந்தின ரத்தம், இந்த ரத்தம் ஒன்றுதான் நம்முடைய மனசாட்சியை, துர்மனசாட்சி நீங்க என்ன செய்யறது? கழுவி சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 9:14 பக்கம் 305. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி சத்தக்கிரியில் சுற்றி இருப்பது எவ்வளவு? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்தால் ஆராதனை செய்வதற்கு, தேவனை துதிப்பதற்கு, தேவ மகிமையை தரிசிப்பதற்கு, தேவனோடு ஒப்பனமாவதற்கு, தேவ ஐக்கியத்தை பெறுவதற்கு, தேவ சமாதானத்தை அனுபவிப்பதற்கு, தெய்வீக சந்தோஷத்தால் நிரப்பப்படுவதற்கு, தேவனுடைய வாக்குகளை சுதந்திரிப்பதற்கு உங்களை என்னை தகுதிப்படுத்த இயேசுவின் ரத்தம் தான்.
உயிர் தெளிந்த ஆண்டவர் சொல்றார், நீ என்னை சொல்லாதே, நான் இப்பொழுது என் பிதாவிடத்தில் போகிறேன். கொண்டு போய் அதை காண்பித்த பின்பு திரும்பி வந்தார். ஏன் திரும்பி வந்தார்? அப்பமே அவர் அங்க இருந்துட வேண்டியதான். மேல போயிட்டார். உயிர் தந்த அன்னைக்கு போயிட்டார். அவர் மேல போனவர் ஏன் திரும்பி வந்தார்? உங்களுக்காக எனக்காகத்தான் வந்தார். புரியுதா? நான் முதல்ல சொன்னேன், ராஜரத்ன ரட்சிக்கணும், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபை உருவாகும். ஏன் திரும்பி வந்தார்? அவருக்கு இன்னொரு பெரிய வேலை இருக்கு, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு. அந்த பொறுப்பை அப்படியே தன்னுடைய சீஷர்கள் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்குதான் அவர் திரும்பி வந்தார். ஏன்னா முதலே சொன்ன எந்த ஒரு சீஷனும் அவர் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கவில்லை. ஆகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு தன்னை வெளிப்படுத்த அவர் திரும்ப இறங்கி வந்தார். எம்மாவர் சேஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அரை வீட்டை பூட்டிக் கொண்டு இருந்த அந்த 10 சீஷரும் மத்தியில போய் தன்னை வெளிப்படுத்தி நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்றான். இத தோமா கிட்ட சொல்றாங்க. 10 பேர் சொன்னது இவன் நம்பல. 10 ஒருத்தன் மறுதளிச்சவன், மற்றவெல்லாம் அடிச்சு ஓடுனவங்க, நம்ம கூட ஓடி வந்த ஆளுக்கு இவன் சொல்றத நான் நம்புவனாக்கும் போய் சொல்றாங்க. அப்படித்தான் தோமா நினைஞ்சிருப்பாரு. நான் அவரை பார்க்கணும், அவர் விழாவில் கையா போடணும், அவர் கை காலில் காயங்களை பார்க்கணும். சில சொல்லுவாங்களா வேத வசனத்தை நம்ப மாட்டாங்க. ஏத்து எனக்கு தரிசனம் சொப்பனம் ஒரு தடவை கொடுப்பாரு, அடுத்த தடவை இங்கதான் கொடுப்பாரு, வசனத்துல தான். புரிஞ்சு தெய்வத்தை புரிய. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போயிட்டு இருக்கான். ராத்திரி படுத்து தூங்குறான். எதிர்காலம் எப்படி இருக்கும், மாமன் எப்படி இருப்பார், மாமன் என்ன செய்வார், ஒண்ணும் தெரியலையே. இக்காலத்திற்கு மொபைல் மாதிரியா உடனே வீடியோ கால் போட்டு மாமா எப்படி இருக்கீங்க, அத்தை எப்படி இருக்கான்னு கேட்டு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு தாண்டி சீரியா தேசம். தெரியாத படுத்திருக்கான். ஆண்டவர் இறங்கிட்டார். யாக்கோபே நான் யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நீ படுத்திருக்க பூமியை உனக்கு தருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் கைவிடும். இது யாக்கோபுடைய பிரயாணத்தின் துவக்கம். 20 வருஷம் கழிச்சு அவன் திரும்ப வர்றான் 2 பரிவாரத்தோட. தேவன் அவனை ஆத்திரத்து கொண்டு வரும்போது படுத்து தூங்கல சார். யாப்போக்கு நதிக்கரை அண்டே போய் ராம் முழுவதும் போராடி செபித்தாதான் அவிக்குரிய வாழ்க்கை. ஆரம்பத்தில் உனக்கு தரிசனம் தருவார், ஜோப்பனம் தருவார். நீங்கள் வளர 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 தேவனுடைய வார்த்தை வாசிக்க வாசிக்க வெளிப்படுத்தி கொடுக்கும். சாமுவேல் சின்ன புள்ள சாமுவேல் சாமுவேல் ஓடியா போறான். ஏழு கிட்ட கூப்பிட்டோ இல்ல, நான் கூப்பிட போய் படுப்பார், தூங்கி இருக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். சாமுவேல் சாமுவேல் திரும்ப எந்திரிச்சு போறான். அவனுக்கு தெரியும் ஆச்சாரியன்ல இப்ப மங்கி போயிருப்பாங்க. ஆனா ஆரம்பம் அவனுக்கு ஆண்டோட இந்த தொடர்பை செஞ்சுட்டு கர்த்தர் பிள்ளை ஆண்டு அணைப்பு உடனே என்னமோ கூப்பிட்டா முழங்கால் படிட்டு கர்த்தாவே சொல்லும். 3வது தடவை கூப்பிட்டானோ முழங்கால் படிட்டு கர்த்தாவே சொல்லும் அடிவே. அதற்கப்புறம் வேதம் சொல்லிடும் அவன் வளர வளர
தமது வார்த்தையினாலே அவர் வெளிப்படு. தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். தெய்வத்தை குறித்து அறியணும்னா தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, எந்த ஆளா இருந்தாலும் சரி, இந்த வேதம் தான் உனக்கு அவரை வெளிப்படுத்தி. வேதத்துக்கு புறம்பான எந்த ஒரு தரிசனமும், எந்த ஒரு சொப்பனமும், எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையும் இந்த வேதத்துக்கு புறம்பா இருந்தா தூக்கி தூரப்போடு. ஒரு வீச்சை சொன்னதை இரண்டாம் வீச்சை பார்த்து திருத்துகிறவர். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னாரு. இவர் அந்த சாராள் சொன்னான்னு போய் ஆகார சேர்த்துக்கிட்டாரு. மாறினாரா ஆண்டவரு? வாக்கு தத்தத்துல மாறினாரா? மாற காலம் வந்தது. ஆபிரகாம் போய் ஆண்டவரை சாராள் சொல்லுறப்படி செய்யிட்டு அவர் பாட்டுக்கு இந்த பக்கம். தெய்வத்தை அறியணும். தெய்வன் கொடுக்கிற வரங்களை சார்ந்து கொள்ளப்படும். வரம் கொடுத்தவரை சார்ந்து கொள்ள. நான் இவருக்கு அடிக்கடி சொல்றேன், இவருக்கு நான் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும், பொறுமையின் நாயகன். ஏன்னா 2 மணி நேரம் பேசுவாங்க, அமைதியாக காட்டி. நீங்க 11 மணி ஆகினா 11 அன்னைக்கு 1/2 மணி நேரம் 11க்கு அனுப்பி. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற முறைமை அறிந்து கொள்ளனா ஆண்டவர் போல கையை நான் போட்டு பார்க்கிறேன். பாரு என் கைய போடுவேன் பார். கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்க பாக்கியவாங்க. நீங்களும் பாக்கியவாங்க. இயேசுவை கண்ட விசுவாசித்தோம், சுவிசேஷம் வந்ததை இயேசு ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டோம். ஆக இன்றும் சரி, இவங்களை முதல்ல விசுவாசத்துல பலப்படுத்தணும். அதான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் முதல் வேலை. 3 வருஷம் கூட இருந்தான். அப்பம் சாப்பிட்டு ராஜரசம் குடிச்சான், எல்லாம் செஞ்சான். நான் சொன்ன வாத்தியம் மட்டும் நம்பல. எப்படி எல்லாம் அனுபவிப்பான். தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்ப. வார்த்தையின்படியே போடுகிறது வலையை வீழ்ச்சி ஏராளமான மீன்களை கொடுத்த பேதுருக்கு இயேசு உயிர்த்தெழுவார்னு சொன்னது அவனால் நம்ப. பேதுருக்கு அந்த நிலைமை. பேதுருவை பலப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை, அந்த ஒண்ணு பேதுரு, இன்னொன்னு அவர் மேல. அவன் தான் முக்கியம். அவன் தான் அந்த 12 பேரை கொண்டு போன 11 பேரை அவனை பலப்படுத்திட்டே இருக்க 40 நாள் பூமியில அவர் உயிர்த்தெழுந்தவராக காணப்பட்டார். அவங்களுக்கு 2 காரியம் சொன்ன உடனே, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு, உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ, எந்த தைரியத்துல நான் இங்க பிரசங்கம் பண்றேன், எந்த தைரியத்தில் இருந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை என்னுடைய இந்த வயதிலும் செய்கிற சபையை கட்டுவேன். சின்னவன் 1000, சிறுவன் பலத்த ஜாதியுமாவான். மந்தை பெருக பண்ணு, மனுஷரை பெருக பண்ணு, வாக்கு கொடுத்த அதுதான் நிக்க. எத்தனை எதிர்ப்பு! பிசாசு எப்படி போராடுறான்! நஞ்சகன் வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை ராத்திரி வர அவன் போராட்டம். ஒரு ஆளை தெரியாம ஏற்றி விட்டுட்டேன்.
வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், என் சப்தம் கேட்டிருக்குமே. விசுவாசுக்கு இடம் கொடுக்கும், கள்ள தீர்க்கதரிசிக்கு இடம் கொடுக்கும். எவராரு அதான் கேட்டவர்கிட்ட, இந்த வேதத்தில் இருக்கிற கர்த்தர் ஒன்ட்ட பேசினாராம். பதில் சொல்ல முடியாது, கள்ள தீர்க்க தரிசியால பதில் சொல்ல முடியாது. என் கர்த்தர் சொன்னால் இந்த பீடத்தை உனக்கு கொடுக்க மாட்டான், போயிரு நீ. எனக்கு என் மந்தைய காப்பாத்த எனக்கு தெரியும், என் ஜனத்தை போச்சுக்க எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தேவை இருக்கிறது. ஈசாக்கு ரெபெக்காளுக்காக ஜெபித்தான், கர்த்தர் கேட்டு புத்திர பாக்கியத்தை கொடுத்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை ஆராதிக்கிற கர்த்தர் மனைவிக்கு ஜெபிக்காதன்னு எப்படி சொல்லுவாரு? பிசாசு. இன்னைக்கு ஜெபிக்காதன்னு சொல்லுவாரு, நாளைக்கு உன் மனைவியை தள்ளி வையன்னு சொல்லுவாரு. செய்வான். செய்த ஊழியக்காரன் உண்டு, இன்னைக்கு அவன் பின்னால் போற ஒரு பெரிய கூட்டமும் உண்டு. உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க அப்பாவியா இருக்கு, பேதைகளா இருக்கு. நான் ஏன் இவ்வளவு கடுன்னு இருக்க, எங்க வீட்டம்மா ஏங்க அப்படி கடு. நான் இருக்க காரணம் எதிராளி யாருன்னு தெரிஞ்ச, யாட தோற்றத்துக்கு நான் இடம் கொடுப்பேன். பேதுருவை பார்த்து சொன்ன, நாடுகளை மேற்பாய், என்கிட்ட அன்பா இருக்கியா? இப்ப விசுவாசம் வந்துட்டு ஏசு உயிரோட இருக்காரு. ஆனா இப்ப இங்க கையெழுத்துல அன்பா இருக்கு. வீட்டில் ஏசு உங்ககிட்ட அதே கேள்வி கேட்காரு, ஏத்து சொல்லுங்க, I love you Jesus. கர்த்தர் எனக்கு ஜோப்பானம் தள்ளியா, தர்த்தனம் தள்ளியா, வாக்கு தத்தம் தள்ளியா, அசரீரியா, பேசலியா, எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். 66 புத்தகத்தில் இருக்கிற சத்தியம் தான் முக்கியம். வெளிப்படுத்த பார்த்து பாருங்க. இயேசுவின் சாட்சி நிமித்தமும் தேவனுடைய கற்பனை நிமித்தமும் திரும்ப திரும்ப வரும். தீர்க்கதரிசி சொன்ன வெளிப்பாட்டுக்கெல்லாம் நான் எதிராளி கிடையாது. அதை பார்க்கும் தேவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். எழுப்பி விடுவாருங்க காலையில். ஆண்டவர் காலைல எந்திக்க மணி 3, சரி கொஞ்ச நேரம் இருப்போம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், ஜீசஸ். அப்படியே இருந்துச்சாதான். தெய்வம் நல்ல தெய்வத்தை ஆராதிக்கும், புரியுதா? ஜீவன் கொடுத்த தெய்வத்தை அவரை விசுவாசிக்காம வேற யார போய் விசுவாசிப்பீங்க? வசனம் வாசிங்க, வசனத்துக்கு உட்படுங்க, வசனத்தை கை கொள்ள பிரயாசப்படுங்க. நான் சொன்ன சகோதரி ஒவ்வொருத்தரையும் என்ன கூப்பிட்டு கேட்போம். மெட்ராஸ்ல இருந்து, ஐயா நான் என்ன செய்யறேன் இப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். உன் குடும்பத்தை கவனிச்சுக்கோ, இப்படி புருஷனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இரு. பிள்ளைகள் படிப்புல கேட்கும், எடுக்கவா வேண்டாம், வேலை இந்த வேலை எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்கும். ஒவ்வொன்றுக்கும் கேட்க, ஒவ்வொரு இதுக்கும் கேட்கும். அன்னைக்கு கூப்பிட்டாங்க, போன எதுக்கு தெரியுமா? லட்சங்கள் வந்துட்டு கையில பணம், நாங்க என்ன செய்ய? 90% கத்தர் கொடுத்து 10% நீ வை. நம்ம ஆளு நான் இது கட்ட வேண்டும், அவ எத்தனை லட்சம் நீ போடுவான். இந்த மாதிரி செய். நீ என்ன செய்ய நினைச்சிருக்க? சொன்னாங்க இப்படி செய்யாத, இப்படி செய்தன்னா உனக்கு நஷ்டம் வரும், இப்படி செய். சரிண்ணா
பிரதர்ஸ்ட பேசிட்டு நான் செய்கிறேன். ஆலோசனை கத்த பணம் வந்து அவங்ககிட்ட சொன்ன பணம் வந்த உடனே அவன் பணம் மாறக்கூடாது. கொம்புமலை சொன்னல நேரத்தை வரைக்கும் எப்படி இருந்தான்னு கேட்டேன். ஆமா ஐயா, இப்ப இன்னைக்கு என்னெல்லாம யோசிக்கிறா? பணம் வந்த உடனே ஏசு கிறிஸ்து உயிரோட இருக்கார் தெரியுமில்ல. ஆமா ஐயா தெரியும். அப்ப இப்படி செய்ய, இதான் ஆலோசனை செய்வாங்க. சொன்னா கேட்பாங்க. நம்ம எங்க வேலை உங்களுக்கு சொல்ல வைக்க, எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கார். அன்னைக்கு சொன்ன சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க, சொல்லாம இருந்தா குற்றம் இருந்தாலும் வரும். சொன்ன பிறகு கேட்டுட்டு செய்யாமல் இருந்தா அது உங்களுக்கும் கத்திருக்க. அதனால சொல்லிடுவோம். தப்பையும் சொல்லுவான், அல்லது சொல்லுவான், கெட்டது மறக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவர் மறுபடியும் வரப்போகிறார். மறுபடியும் வருவேன். சரி, உயிரோடு இருந்த ஆண்டவர் அவள் விசுவாசத்தை பலப்படுத்தி அது வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு கட்டளை கொடுத்தார். நீ உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. இந்த ரெண்டு தான் ஆண்டவர் சொன்னார். சொல்லிட்டு அவர் எங்க போயிட்டாரு? பரலோகத்துல போய் எங்க உட்கார்ந்தாரா? மார்க்கு யாரும் மார்க்கு இருந்தா அட்டெண்டன்ஸ் எஸ்ஆர்ன்றாரு. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 19. இவ்விதமாக கர்த்தரோடு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர் வலது பக்கத்தில் உட்கார்ந்த எங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறா? அவர் உட்கார்ந்தவர் என்ன செய்தார்? உட்கார்ந்தவர் அவர் ஒரு காரியத்தை செய்தார். அப்போஸ்தலர் 2:33 அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் எப்பொழுது காண்க மைதை பொழிந்தார் சபையை ஆரம்பித்தார். பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷ பிரபல்யம் உண்டாக, ஜனங்கள் பாவ மன்னிப்பு பெற, ஜனங்கள் இருந்து வெளிச்சத்துக்கு வர, ஜனங்கள் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்தில் மனம் திரும்ப, ஜனங்கள் பரிசுத்த வாழ்ந்தலில் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு இதான் சுவிசேஷம். இவ்வளவு இருக்குள்ள உங்களுக்குள் ஆண்டவர் வச்சிருக்காரு. சபையை தேவன் துவக்கினார். சபையை தேவன் ஏற்று கிறிஸ்து வைத்தெழுதலின் ஆரம்பம் சபை. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள்ல 20 அதிகாரத்திலேயா பவுல் அப்போஸ்தலன் 28ஆம் வசனத்தை ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரட்சத்தினால் அதுங்க சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையா இருங்க. எங்களுக்கு தான், உங்களுக்கு அவருக்கு எனக்குன்னா மந்தைய கண்காணிக்க எச்சரிக்கையாக. பக்தினா என்ன தெரியுமா? பக்தினா என்னன்னு தெரியுமா? யாக்கோபு 1 எதுக்கு சபையை கர்த்தர் வச்சார்? 27
சிக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவளை விசாரிக்கிறதும் பலவற்றால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. ISO ஸ்டாண்டர்ட் சுத்தமான இந்த மாதிரி சுத்தமான பக்தி திக்கற்ற பிள்ளைகள் விதைகள் படுகிற உபத்திரத்தில் விசாரிக்க அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவரே நீர் உலகத்துல இருக்கும் போது உமகிட்ட வந்த எல்லாருக்கும் நன்மை செய்துகிட்டே இருந்தீங்க. என்ன சோகம் வேணுமோ சோகம் கொடுக்க, பசி போனோம் பசி போனோம், எல்லாம் நன்மை செய்தீர், உபதேசம் கொடுத்து இப்போ உயிர்த்தெழுந்து பிதாவின் சமூகத்துல இருக்கிறீங்க. இப்ப ஏன் செய்ய மாட்டேங்கிற? நான் எங்க செய்ய மாட்டேன்னு சொல்ல, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், பாவங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார். பாரப்பா நான் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் எந்த இடத்துல வருது சிஸ்டர் பேதுரு? பேதுரு எங்க வருது? நான் சொல்லியிருக்கிறேன், நீ பார்க்கல. 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடியாக உங்கள் கவலை எல்லாம் வருமே வைத்து விடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நீயே சுமந்துட்டு இருந்தா பிறகு நான் எப்படி உன்னை விசாரிப்பேன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, உலகத்தில் இருக்கும் போதும் என்ன செஞ்சேனோ அதே இதை ஏற்று பெற்ற நேற்றும் இன்றும் என்றும் நான் கர்த்தர் மாறாதவர். இன்னைக்கும் நான் அதை செய்ய வல்லவர். நீதான் என்கிட்ட தரமாட்டேங்க. நீ பத்தி உயர்த்தெழுந்த ஆண்டவர் பூலோகத்தில் மனித குமாரனாய் இருக்கும் பொழுது என்ன செய்தாரோ அதை எல்லாவற்றிலும் இன்றைக்கு செய்ய வல்லவர். நான் உன்னை விசாரிக்கிறவர், நான் விசாரிக்கிறேன். எதை கவலை விசாரிப்பேன், கஷ்டத்தை விசாரிப்பேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீதிமானே கள்ளாட அதெல்லாம் முடியாது. நான் சுமந்துக்கிட்டே இருப்பேன். அதான் சொன்னேன், இயேசு ஜீவித்தாராகி 60 ஆண்டுகள் கழித்து கேட்க சொன்னார், மரித்தேன் ஆயிரம் சதா தான் உயிரோட இருக்க. இன்று அன்றைக்கு என்ன கிரியை செய்தேனோ அதே கிரியை நான் இன்னைக்கு செய்யறேன். அன்றைக்கு குணமாக்கிறேனா இன்னைக்கும் குணமாக்குவேன். அன்றைக்கு விடுவித்தேனா இன்னைக்கு விடுவிப்பேன். அன்றைக்கு பாவம் செய்ய என்று மன்னித்து விட்டேனா இன்னைக்கு உன்னை மன்னிச்சு நான் விடுவேன். அன்னைக்கு நாம் பேதுவை தேடி போய் எனக்கு அன்பா இருக்காயே என்று அவனை மறுபடியும் உயிர்ப்பித்தேனா உன்னை நான் மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்க. கைவிடா தெய்வமே கருணையே சேகரனே மெய்யானதே வாழ்வின் பாக்கியமே. கைவிடாதே கருணையே சேகரனே அன்னைக்கு ஜனத்தை கண்டு எப்படி மனதுருகினேன். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று மனதுருகினேன். அன்றைக்கு அந்த குஷ்டரோகியை கண்டு மனதுருகி தொட்டேனோ
அதே மனதுருக்கத்தோடு தான் இன்னைக்கு. அதனால என்ன கர்த்தர் மறந்தாரோ, என்ன கைவிட்டாரோ, அவருக்கு தான் செய்வாரு, இவருக்கு தான் செய்வார். கர்த்தர் தம்மை தேடுகள் யாவருக்கும் யாராயிருந்தார் என்னிடத்தில் வருகிறவனை யாராயிருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு அதிகாரம். மனுஷ ரூபமா இருக்கும்போது ஒரு இடத்துல தான் இருந்தார். உயிர்த்தெழுந்த பெண் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் நடுவு. உங்க வீட்டுல நீங்க கூடி ஜெபிக்கும் போது உங்க நடுவில் இருப்பாங்க. உங்க வீட்டுல கூடி கணவன் மனைவி பிள்ளைகள் என்று இருக்கும். கொன்னேலி வீட்டுக்குள்ள வந்தார்ல, கொன்னேலி வீட்டுக்குள்ள இயேசு ஜீவிக்கிறதுக்கு இன்னொரு காரணம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட எபிரேயர் நிருபத்தில் பார்க்கும்போது அவர் எதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் 7 அதிகாரம் 25ஆம் வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாய்யா, முற்றுமுடிய ரட்சிக்க. அதான் பண்ணல, கைவிடா தெய்வமே. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் முற்றுமுடிய ரட்சிக்க பிதாவினத்து அவர் பரிந்து பேசுகிறார். இயேசுன்னு சொன்னாலே பரிந்து பேசுகிற தெய்வம். அன்னைக்கு ஜனங்களை பார்த்துட்டு சொல்றாரு, நான் பரிதவிக்கிறேன், இவட சும்மா அனுப்புனா வாடி போவாங்க, சோர்ந்து போவாங்க. அதே கர்த்தர் இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில் இருக்கும்போது உலக பிரகாரமான காரியத்தை இவனுக்கு நான் கொடுக்காவிட்டா இவனும் சோர்ந்து போவான். அதனால கேட்கறத கொடுத்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக நல்ல விருப்பத்தை வைங்க ஐயா. குடும்பத்தை குறித்த நல்ல விருப்பம், பிள்ளைகளை குறித்த நல்ல விருப்பம், ஊழியத்தை குறித்த நல்ல, நான் விரும்புறேன் என் சபை இவங்க ஆவிக்குற வாழ்க்கை செழித்து இருக்கணும், பொருளாதாரத்தில் செழித்து, நற்கிரியைகளில் செழித்து இருக்கணும், விசுவாசத்தில் வளர்ந்து இருக்கணும், தேவனுக்கு அந்த பக்தி வைராக்கியத்தால் வளர்ந்து இருக்கணும். இவர் உடைய சாயலுக்குட்பட்டவளாக இருக்கிற இவ்வளவு பேரும் ஆண்டவர் நித்தியத்துக்குரியவளாக காணப்பட ஆவி, ஆன்மா, சரீரம், தொழில், பானம், ஊழியம், ஆத்மாத்துல செழித்து இருக்கணும் விரும்புறார். நீமானின் விருப்பம் கொடுக்கணும். விரும்பி பாருங்க. விருப்பம் வேறு, ஆசை வேறு, இச்சை வேறு. விரும்பி என் பிள்ளை நல்லா உயர்ந்து வரணும், நல்ல மார்க் எடுக்கணும், பிள்ளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும் விரும்பு. பெற்றோர் அன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறோமா அது விசுவாசம், என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும்னு விரும்புறாங்க. நல்ல விருப்பம். ஒரு தாய் தாங்க என்னத்த படித்தேரி என்ன அப்படி சொல்லாது. நம்முடைய தேவன் யார்த்தமா ஏத்துக்கிறது? சாலமோனிலும் ஞானியம். சாலமோனுக்கு மிகுந்த மனோவிருத்தியை கொடுத்தார். பெத்லகேமிலே பேர் சொல்லி அழைத்து ஞானத்தின் ஆவியை நிரப்பி
யூகித்து செய்ய வைத்தவர். தானியேலையும் அவன் நண்பர்களை 10 மடங்கு சமர்த்தராக மாற்றினவர். பேரை ஞானியாக மாற்றுகிறவர். கல்விமானின் ஆரை தந்தருளினார். எப்பேற்பட்ட ஆண்டவராக இருக்கிறார், எப்பேற்பட்ட கர்த்தரை சேவிக்கிறோம். எல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு தெரியும் தான், வேதத்துல அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறதுனால சொல்றேன், சும்மா உங்களுக்கு டீச்சிங் பண்ணிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போல. அனுபவிக்கிறோம். குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் தேவன் கொடுக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம கேட்க ஆயத்தம் இல்லை. என் நாமத்தினால் எதை கேட்டால் அதை நான் கேளு. ஆவிக்குரிய காரியத்தை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க, புத்தியை கேளுங்க, அறிவை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, தயவை கேளுங்க, இரக்கத்தை கேளுங்க, சமாதானத்தை கேளுங்க, விடுதலை கேளுங்க, இழப்பாறுதலை கேளுங்க, தேவ தரிசனம் கேளுங்க, தேவனுடைய வாக்கை கேளுங்க, தேவன் உடன்படிக்கை என்னோடு செய்யும் கேளுங்க. கொடுப்பாரியா? தண்ணியை கொடுத்துட்டாரா? உயிரை கொடுத்து விட்டாரா? இல்லையா? உயிரை கொடுத்துட்டாரு, உயிரோட இருக்கிறாரு. அப்படி இருக்க நீங்க எந்த போய் கேட்குறீங்க? இந்த பூமிக்குரிய சில காரியம் தானா வரும். முதல்ல அது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள். அப்படி இவங்களெல்லாம் நீதியை தேடுறதுன்னு எப்படி ஆண்டவர் கேட்கணும்? ஆண்டவர் நீதியை தேடுறதுன்னு. நீதி என்னப்பா? வசனம். வசனத்தை தேட, அதுலதான் என் நீதி. நீ எப்படி வாழ்க்கையை நடத்தணும், மனுஷன்ட்ட எப்படி இருக்கும், மனைவிட்ட எப்படி இருக்கும், பிள்ளைகிட்ட எப்படி இருக்கும், உடன் ஊழியக்காண்ட எப்படி இருக்கும், சபையாட்ட எப்படி இருக்கணும், சபையில இருக்க முதியோர்கிட்ட எப்படி இருக்கணும், இப்ப கன்னியாட்ட எப்படி இருக்கணும், எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ அதை தேடு. அதான் நீதியை தேடுவது. அதை தேடு, அதுபடி நட. நீதியை நான் பார்த்துக்கிறேன். விதைப்பு அறுப்பு தான் நம்ம வேலை. விளைச்சது கர்த்தருடைய வேலை. எதை விதைக்கிறோம்? நல்லதை விதைக்கிறோமா? நன்மையை விதைக்கிறோமா? நற்கிரியை விதைக்கிறோமா? இயேசு நன்மை செய்கிறவராயோ பிதாவின் வெளியில் ஆகப்பட்ட யாவரை குணமாட்டார் சுற்றி இருந்தார். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நான் நன்மை செய்ய பழக வேண்டுமே தவிர தீமை செய்தால் தீமை தான் வரும், வேற எதுவும் வராது. முள்ள விதைச்சிட்டு கோதுமையை பார்க்க முடியாது. சத்தியம் இருக்கு, வசனம். ஞானமாக்குவது தேவனுடைய வார்த்தை. அதான் நம்முடைய நற்கிரியை செய்ய பழக்கம். இயேசு ஆண்டவர் சபைக்கு சொல்றாரு, சதா காலம் உயிரோட. 7 சபைக்கு சொல்றாரு, நான் உயிரோட இருக்கப்பா, நான் செத்தவன் நினைக்காத, நான் சாகடித்தது பிசாச, பாதாளத்தின் வல்லமையை சாகடித்து கொண்டுட்டான் சொல்லு. அதிகாரம் உடையவரா, எப்படிப்பட்டவராக இருக்கார் தெரியுமா? வாசு முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களும் மகா சத்தம் விட்டு அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமை ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள ஆராதிக்கப்படத்தக்கவர். மரித்த இயேசுவின் மேல் மரிப்பதில்லை, மறுபடியும் வரப்போகிறார். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட. அதனால்தான் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க, சரீரத்தில் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வைத்தார். மறுபடியும் வரப்போகிறார்.
அவர் உயிரோட இருக்கிறதுனால ஏன் கவலைப்பட? எழுந்தியும் போ.